question exercise 3.1 fifth question. If cos power 4 alpha by cos square beta plus sin square alpha by sin square beta equal to 1, prove that sin power 4 alpha plus sin power beta 4 beta equal to 2 sin square alpha sin square beta, and cos power 4 beta by cos square alpha plus sin power 4 beta by sin square alpha by equal to 1. இது 4 னு வச்சுக்கோங்க. sin power 4 அப்படிதான் எடுத்துக்குவோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு பாருங்கள். கிவன் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். ஓகே, ஒரு நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. கிவன் என்ன பாருங்கள். cos power 4 alpha by cos square beta plus sin power 4 alpha by sin square beta equal to 1. ஓகேவா? எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா cos power 4 alpha into sin square beta plus sin power 4 alpha into cos square beta whole divided by cos square beta into sin square beta equal to 1. Okay, so இதை cross multiply பண்ணிடுங்க. cos power 4 alpha into sin square beta plus sin power 4 alpha in cos square beta equal to multiple பண்ணி வச்சு cos square beta into sin square beta. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா, இது ரெண்டு இது இருக்கு. நீங்கள் சைனை வந்து காஸ் யூஸ் பண்ணி போடலாம், காசை சைன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் காசு எடுத்தாலும் சரி, சைன் எடுத்தாலும் சரி, எதனாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காசு எடுக்க போகிறேன். காசை மட்டுமே யூஸ் பண்ணுறேன். இங்கே காசு இருக்கா, இங்கே காசு. ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன். நமக்கு ஐடென்டிட்டி தெரியும். அதனால் ஸோ இது எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, இல்லைன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். cos square alpha whole square இது மட்டும் into sin square beta plus இதை எப்படி எழுதலாம்? இதை சைன்றதுனால அப்படியே வச்சுப்போம். sin power 4 alpha into இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கொயர் இருக்குது, அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த ஒரு எழுதுன ஒரே காமனாக எழுதுறதுக்காக அப்படியே வச்சுக்கிட்டேன். into sin square beta. இப்போ ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். cos square theta என்ன? 1 minus sin square theta இல்லையா? 1 minus sin square theta whole square. 1 minus sin into theta க்கு பதிலா இங்க ஆல்ஃபா இருக்கு, ஆல்ஃபா போட்டுக்கோ. into sin square beta plus sin power 4 alpha into இதையும் அதே போல எழுதலாமா? இந்த பாருங்க, இந்த இடத்துல 1 minus sin square beta, அங்க பீட்டா இருக்கிறதுனால பீட்டா. இந்த இடமும் அதே போலவா? 1 minus sin square beta into sin square beta ரைட் பண்ணிக்கோங்க. அப்போ it is implies a minus b whole square. அப்போ 1 plus sin power 4 alpha minus 2 sin square alpha into sin square beta plus இங்க இருக்கு பாருங்க sin power 4 alpha. இது உள்ளார கொண்டு போயிடுங்க. எந்த ப்ராப்ளம் இல்லை இல்லையா? அதனால் உள்ளே கொண்டு போயிடுறேன். இந்த ரிசல்ட் அப்படியே இது உள்ளே போய் sin power 4 alpha மைனஸ் இங்கே sin power 4 alpha into sin square beta equal to உள்ளார வந்துச்சுன்னா 1 into sin square beta மைனஸ் உள்ளே போச்சுன்னா sin power 4 பீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த sin square பீட்டாவை உள்ளார கொண்டு வாங்க. ஸோ sin square beta plus sin power 4 alpha into sin square beta minus 2 into sin square alpha sin square beta plus
இந்த ஆக்சுவலாக இந்த இடம் sin power alpha இது இந்த இடம் ஆல்ஃபா ஓகே plus sin power 4 alpha minus sin power 4 alpha sin square beta எல்லாம் ஒரே சைடு கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் ஓகே அடுத்து மைனஸ் sin square beta plus sin power 4 beta equal to 0 ஓகே இப்போ நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் பாருங்கள் இங்கே sin square பீட்டான்னு இருக்கா இங்கேயும் sin square பீட்டா இருக்கா அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும் அடுத்து பாருங்கள் இங்கே sin power 4 alpha sin square பீட்டா இருக்குது ப்ளஸில் இங்கே sin power 4 alpha sin square பீட்டா அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும் ஓகே அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள் ரிமைனிங் பார்த்தோன்னா sin power 4 alpha -2 இது மட்டும்தான் இருக்குது அதை மட்டும்தான் இப்போ எடுத்து எழுத போகிறேன் நான் அப்போ என்ன பண்ணலாம் sin power 4 alpha -2 sin square alpha into sin square beta இங்கே ப்ளஸ் sin power 4 beta equal to 0 ஓகே இப்படி தான் இது இருக்குது ஆக்சுவலாக இப்படி இருந்த ரிசல்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இம்ப்ளைஸ் போட்டுட்டு இது வந்து sin square alpha whole square -2 sin square alpha into sin square beta plus sin square beta whole square equal to 0 a square minus 2ab plus b square equal to 0 அப்படி இருந்தது எப்படி எழுதலாம் a minus b whole square அப்போ sin square alpha minus sin square beta whole square a minus b whole square equal to 0 இப்படி எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ these implies இதை எப்படி எழுதலாம்னா sin square alpha minus sin square beta equal to 0 னு எழுதிக்கலாம் implies sin square alpha equal to sin square beta this implies square root on both sides சொல்லும்போது sin alpha equal to sin beta இது 1 னு வச்சுக்கோ take equation number 1 ஓகேவா ஸோ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்றதை பாருங்கள் இதுக்கு அடுத்துட்டு இதெல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன செய்யறேன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து நான் sin ஆல்ஃபா sin பீட்டான்னு இருக்குல்லையா இப்போ மறுபடியும் இதையே எடுத்து எழுதிக்கோ implies sin square alpha equal to sin square beta இந்த ரிசல்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க implies 1 minus cos square alpha equal to 1 minus cos square beta இப்போ பாருங்க 1 ரெண்டு கேன்சல் ஆகிடும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி cos square alpha equal to cos square beta மட்டும்தான் இருக்கும் அப்போ implies cos alpha equal to cos beta take equation number 2 ஓகேவா இப்போ இது ரெண்டு வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ரோமன் 1 sin power 4 alpha plus sin power 4 beta அப்படின்னு இருக்கு இல்லையா இதை எப்படி எழுதிடலாம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க sin square alpha whole square plus sin square beta whole square அதாவது a square plus b square இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ a square plus b square னா a minus b whole square plus 2ab ஓகே இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும் a square plus b square equal to a minus b whole square plus 2ab இப்போ இதுதான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன் இப்போ a square plus b square இருக்கா it is equal to a minus b ஏன்றது a sin square alpha அப்போ sin square
ஆல்ஃபா மைனஸ் பின்றது சைன் ஸ்கொயர் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏன்னா என்ன சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பி அப்படி இல்லைங்க சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகே, இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இந்த டேர்முக்கு மட்டும் இங்கே இருக்கு இல்லையா இதில் மட்டும் பை யூஸிங் இந்த இடத்துக்கு மட்டும் sin alpha equal to sin beta using 1 கூட எழுதிக்கங்க using 1 அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க. இங்கே 1 யூஸ் பண்ணோம்னா இது என்ன ஆகிடும் 0 ஆகிடுமா. இந்த இடத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணப்பா இங்கே யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ப்ரூஃபில் அப்படி தானே இருக்குது. அதனால நம்ம இந்த இடத்துக்கு மட்டும் இந்த ப்ராக்கெட்டுக்கு மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு பெஸ்ட் ஐடியா இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறதையே வச்சு தூக்கி போட்டுடலாம். நீ இந்த மாதிரி ஃபார்மே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க இந்த பார்ட்டுவே இதவே தூக்கி எடுத்து எழுதிக்கணும், பிரச்சனையே கிடையாது. இதவே எடுத்து இம்ப்ளைஸ் மட்டும் போட்டு இதை எடுத்து இம்ப்ளைஸ் போட்டு இதை எழுதிக்கலாம். அங்கேயே ஃபர்ஸ்ட் டேர்மை ப்ரூவ் பண்ணிட்டும் வரலாம். சார் ஃபார்முலா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதவே தூக்கி அப்படியே எழுதி அதை ரைட் சைட் கொண்டு போயிட்டுனா அவ்வளோதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இதுதான் இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்தா தெரியும். இதை இங்கே சென்டரில் இருக்கிற தூக்கி ரைட் சைடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சராக வந்துடும். ஃபர்ஸ்ட் ரோமனுடைய ஆன்சர் வந்துடும். செகண்ட் ரோமனுக்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் ரோமன் ஓகேவா, புரிஞ்சுக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ணிக்கலாம்ல பாருங்கள். நான் அதே போல் இது ஃபார்முலா கஷ்டமாக இருக்குன்றவங்களுக்காக தான் நீங்கள் பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். அதையே திரும்பவும் எடுத்து இம்ப்ளைஸ் போட்டு அதை எடுத்து எழுதிக்கங்க சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் இதுனா ஒரு ஐடியா பண்ணலாமா. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இதை ஈக்குவேஷன் 1, இதை ஈக்குவேஷன் 2, இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. இது 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பை யூஸிங் ஈக்குவேஷன் 1 எழுதிக்கிட்டு அதை எடுத்து அப்படியே எழுதுங்க. சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா into sin square beta plus sin power 4 beta equal to 0. அப்போ implies sin power 4 alpha plus sin power 4 beta equal to 2 sin square alpha into sin square beta. So first answer proof வந்துச்சான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பாருங்கள், சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா வந்துடுச்சுல்ல, அவ்வளோதான். அதே போல் செகண்ட் ரோமனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்குங்க. காஸ் பவர் 4 பீட்டா பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகேவா, திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம யூஸிங் 2 and 3 ரெண்டையும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 3. அப்போ என்ன பண்ணுறேன்னா பை யூஸிங் இந்த இடத்துல சைடில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் பீட்டா. அப்போ இந்த காஸ் பீட்டான்றது காஸ் ஆல்ஃபா மாற்றிக்கலாம், இல்லை மேலே மாற்றிடலாம். இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் நான் மாற்றுவேன்னா அப்படியும் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டைரெக்டாக மாற்றுறதா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே மாற்றுறதா இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த காஸ் ஓகே அப்போ டைரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். இங்கே காஸ் பீட்டான்னு இருக்கு இல்லையா, அப்போ காஸ் பீட்டாக்கு எது ஈக்குவல், காஸ் ஆல்ஃபாவுக்கு ஈக்குவல். அப்போ இதை காஸ் ஆல்ஃபா காஸ் பவர் ஆல்ஃபா இங்கே வந்துடும் காஸ் பவர் 4 ஆல்ஃபா பை இது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா தான், அப்படியே வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் மட்டும் மாற்றுங்க ப்ளஸ் மேலே எங்கேயும் சைன் பவர் 4 ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகேவா, இப்போ கேன்சல் பண்ணலாம். இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 மாறிடும். இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 ஆகிடும். இட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா using 2 and 3 எழுதிக்கங்க. using
2 and 3 எழுதிட்டா இங்கே ஆல்ஃபான்னு சேஞ்ச் ஆக தெரிஞ்சிடும். அப்போ இது 1 வந்துருச்சா, அப்போ cos பவர் 4 பீட்டா பை cos ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் sin பவர் 4 பீட்டா பை sin ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, that's all. Hence the fruit.